அன்னாள் குழந்தை இல்லாம துக்கத்தோடு இருந்தாள். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் மனம் கசந்து அழுது ஜெபிச்ச பிறகு அதன் பிறகு அன்னாள் துக்கமுகமாய் இருக்கவில்லை அப்படின்னு பைபிள் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்தோஷமா இருந்தா. எல்லாரும் பாக்குறாங்க, ஊராரு எப்ப பார்த்தாலும் அன்னாள் சோகமா இருப்பா, அழுதுகிட்டே இருப்பா. ஏதாவது பேசினா பஞ்சப்பாட்டு பாடுற மாதிரி அழுதுட்டு, என் வாழ்க்கை மட்டும் இப்படி ஆயிடுச்சு, என்ன மட்டும் ஆண்டவர் இப்படி வச்சுட்டாரு, இப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்ப சந்தோஷமா இருக்கா, மன மகிழ்ச்சியா இருக்கா, முக மலர்ச்சியா இருக்க, சந்தோஷம். அன்னாள் என்னாச்சு உனக்குன்னு கேட்டா, நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறேன், அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அவர் என் விருப்பத்தை நிறைவேற்ற போகிறார். அதான் விசுவாசம். நீங்க இன்னும் சோகமா துக்க முகத்தோடு இருந்தீங்கன்னா நீங்க அவிசுவாசம் படுறீங்க, அவிசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க. சந்தோஷமா இருந்தீங்கன்னா விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க. அப்படி விசுவாசத்தை நீங்க வெளிப்படுத்தினா உங்களுடைய மன விருப்பத்தை அருளி செய்வேன்னு ஆண்டவர் சொல்றார். இப்ப என்ன செய்ய போறீங்க? அப்ப ஆண்டவர் மேல எல்லாத்தையும் வச்சுட்டா கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்க முடியும். இன்னைக்கு சொல்றீங்களா, ஆண்டவரே உமக்குள்ள நான் எப்பவும் மன மகிழ்ச்சியா இருப்பேன், இனி துக்கமா சோகமா இருக்க மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன், என் இயேசுக்குள்ள எப்பவுமே நான் சந்தோஷமா மன மகிழ்ச்சியாகவே இருப்பேன். என்னை சுத்தி என்ன நடந்தாலும், என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் என் இயேசுக்குள்ள எப்பவுமே சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இருப்பேன். என்னை சாத்தானே நீ எனக்கு துக்கத்தை கொடுக்க முடியாது, சோகத்தை கொடுக்க முடியாது, டிப்ரெஷனை கொடுக்க முடியாது, என்னை கவலைக்குள்ளாக்க முடியாது. என் இயேசுக்குள்ள நான் எப்பவுமே சந்தோஷமா இருப்பேன். அவர் என் மன விருப்பத்தை நிறைவேற்றி தரப்போகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.